இந்த உலகில் வாழும் அனைத்து உயிர்களையும் காக்கும் கடவுளாக பார்க்கடலில் பள்ளி கொண்டிருக்கிறார் பகவான் விஷ்ணு. ஒரு மனிதன் தனது வாழ்வில் மிகுதியான செல்வங்களை ஈட்டவும் சுகபோகங்களை அனுபவிக்கவும் நவகிரகங்களில் புதன் மற்றும் சுக்கிர பகவானின் அருட்கடாட்சம் முழுமையாக பெற வேண்டி இருக்கிறது. மகாவிஷ்ணு எனப்படும் பெருமாள் இந்த இரண்டு கிரகங்களின் அம்சமாக விளங்குபவர் ஆவார். விஷ்ணு வழிபாடு செய்ய நினைப்பவர்கள் தங்கள் உடல், மனம், ஆன்மா ஆகிய மூன்றிலும் தூய்மை காத்து வழிபாடு செய்வதால் விரும்பிய பலன்களை அடைய முடியும். அபிஷேக பிரியரான மகாவிஷ்ணுவுக்கு துளசி மாலை சாற்றுவது, திருமஞ்சனம் செய்வது நல்ல பலன்களை அள்ளி கொடுக்கும். அவருக்குரிய காயத்ரி மந்திரத்தை தினமும் காலை 108 முறை நாம் ஜபிப்பதன் பலனாக நாம் செய்யும் தொழில் விருத்தி அடையும், லாபம் பெருகும், வீட்டில் பண பற்றாக்குறை நீங்கும், அதோடு வாழ்வில் உயர்ந்த நிலையை அடையலாம். வாரந்தோறும் வருகின்ற புதன், வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளில் வீட்டில் பெருமாளுக்கு விளக்கேற்றி வாசமிக்க மலர்கள் சாற்றி உங்களால் முடிந்த ஏதேனும் இனிப்பு உணவை நெய்வேத்தியம் வைத்து பெருமாளுக்குரிய காயத்ரி மந்திரத்தை துதித்து வழிபடுவது பலன்களை விரைவாக கொடுக்க வல்லதாகும். பௌர்ணமி தினங்களில் பெருமாளுக்கு துளசி அர்ச்சனை செய்வது கூடுதல் சிறப்பாகும். விஷ்ணு செல்வத்திற்குரிய சுக்கிர பகவானின் அம்சம் நிறைந்தவர் என்பதால் இந்த விஷ்ணு காயத்ரி மந்திரத்தை துதிப்பதின் மூலம் நஷ்ட நிலை நீங்கி செல்வ சேர்க்கையும் லாபமும் பெருகும் மற்றும் சொந்த வீடு, வாகனம் போன்ற யோகங்கள் அமையும், வறுமை நிலையை நீக்கும். ஓம் நாராயணாய வித்மஹே வாசுதேவாய தீமஹி தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாத். ஓம் நாராயணாய வித்மஹே வாசுதேவாய தீமஹி தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாத். ஓம் நாராயணாய வித்மஹே வாசுதேவாய தீமஹி தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாத்.